4,97,000 பெண்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் இந்த திட்டத்தின் மூலம் 1,15,00,000 பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் பெற்றவர்களாக அவருடைய அந்த பொருளாதார சுமையை நீக்கக்கூடியதாக அந்த திட்டம் இருப்பது நாம் எல்லாம் கண்கூட காண்கிறோம். பெண்கள் அதனால் அத்துணை பலம் தருகிறது என்பதை வெளிப்படையாக அத்துணை பெண்களும் அந்த மகளிர் உரிமை தொகை பேசி வர்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு ஒரு காலத்துல இந்த எள்ளி நகையாடினாங்க. நம்ம அதை திருப்பி நான் சொல்ல விரும்பல. இந்த திட்டத்தை பத்தி கேலி பேசியவர்கள் எள்ளி நகையாடியவர்கள்லாம் பின்பு அவங்க தேர்தல் வாக்குறுதியில போட்டு இன்னைக்கு பாஜக இந்த தேர்தல் மாநிலத்தை கூட இதை நிறைவேற்றி வருகிறார்கள். பல்வேறு மாநிலம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், சிக்கிம், புதுச்சேரி, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் சொல்லிட்டு ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலத்துல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெவ்வேறு பெயர்கள்ல நிறைவேற்றி வருவதும் நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மகளிர் குழு கடன்கள் 31/3/2021 வரைக்கும் இருந்த கடன்கள் அந்த சுய உதவி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் 15,88,000 பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுபோல அந்த 5 பவுன் நகைக்கு கீழே உள்ள அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுவும் நம்முடைய பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல மகப்பேறு விடுப்பு 9 மாதம் என்று இருந்தது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் நலனுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அதை 12 மாதமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு. அதே போல முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் சுயக்குழுக்கு ஒரு கடனுடைய அந்த வரம்பு உச்ச வரம்பு என்பது 12 லட்சமாக இருந்தது. இப்ப 20 லட்சமாக அதிகரிச்சு அந்த மகளிர் குழுக்களுக்கு 20 லட்சம் அந்த உச்ச வரம்பாக அந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல TN-SEED அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொழில் முனைவோரை புத்தாக்கத்தில் தொழில் தொடங்கும் வரும் அந்த பெண்களை ஊக்குவிப்பதற்காக 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் அரசு மானியம் வழங்கி வருகிறது. அதன் மூலம் புதிய தொழில் முனைவோர்கள் எத்தனையோ பேர் தொழில் தொடங்கி உள்ளாங்க. தொழில் முனைவோர்களை உருவாக்கி உள்ளது இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்தியாவிலேயே அதிக பொருளாதார சுதந்திரம் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள்னா தமிழ்நாடு தான் அதுல முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுதா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களான்றது தெரியல. அதே போல பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர் இடம் தராத வகையில் இந்த ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அவர் பொறுப்பேற்ற முதல் அந்த மாதத்திலே எங்களை சமூக நலத்துறை அழைத்து கூறியது அதுதான். சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையை இந்த முறையாக வழக்கு பதிய வைக்கணும். வழக்கு கொடுக்க தயங்குறவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணும். அது பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல மாணவிகளா இருந்தாலும் சரி, மாணவர்கள், இளம் மாணவர்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் புகார் கொடுக்க முன்வர செய்யணும். முறையாக அந்த வழக்கு பதிவு செய்யறது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை உத்தரவிட்டாரு. அந்த முதல் மாசத்திலிருந்தே மாதந்தோறும் முதலமைச்சருடைய ஆய்வில் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அதெல்லாம் நம்ம அன்னையில இருந்து இன்னைக்கு 4 வருஷமா அதே நிலை தொடர்ந்து வருகிறது. அதுபோல விழிப்புணர்வு என்பதும் கல்வித்துறை, காவல்துறை, சமூக நலத்துறை இணைந்து எல்லா இடமும் விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம். அதனால இந்த ஒரு நிகழ்வு, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது அங்கொண்டு இங்கொண்டு நடந்தாலும் வெளியே வராத ஒரு நிலையில் இருந்தது. நான் அதை நானும் 20 வருஷமா அந்த அரசியல் இருந்துட்டு இருக்கிறோம். தெரிய வந்தது. அது நம்ம உதவி செய்யறது, புகார் சொல்றது, வழக்குகள் கூட வெளியே வராத நிலையில் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கு. அதுவும் நம்முடைய என்ன செய்தினாலும் இன்னைக்கு உலகுக்கு வெளியே தெரிய வரக்கூடிய நிலையில இருக்கிறது. அதனால நம்முடைய அரசும் உடனே நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஒரு காலத்தில் இருந்த அரசுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கும் FIR போடுறதுக்குமே ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடந்துச்சு. ஆனா இப்போ உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படி அல்ல. உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அது யாரா இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மேல இன்னைக்கு அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் நடைபெறும் போது அது தயவு தாட்சணமோ சமரசமோ இன்றி நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் இங்கு உறுதியோட கூறிக்கொள்ள விரும்புகிறேன். யாருனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓபன் டாக்குமெண்டா தான் இருக்குது. FIR டீடைல்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியாது. மற்றபடி எல்லா வழக்குகளும் இந்த அரசு நடத்தி
நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல முதலமைச்சர் வந்தப்பறம் இப்போ மகளிர் காவல் நிலைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுபோல மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதுல கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில இயங்கி வருது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் அந்த குழந்தைகளை கையாளக்கூடிய பெண்களை கையாளக்கூடிய அந்த கூடுதல் காவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நம்ம அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம், இமைகள் திட்டம், அவள் திட்டம் என்றெல்லாம் இந்த அவேர்னஸ் மற்றும் அவர்களுக்கு புகார் கொடுக்க வருது. சமூக நலத்தை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுப்பதற்கு வக்கீலுடைய உதவி செய்து கொடுப்பது, அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட மனுவை ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுப்பது. அதுபோல ஒருவேளை ஒரு பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டவர் அந்த தீர்ப்புல அவருக்கு எதிராக, அதாவது அவருக்கு சாதகமா, குற்றவாளிக்கு சாதகமா வந்துட்டா கூட நம்முடைய அரசு அந்த குற்ற நிலையை பார்த்து, அந்த நிகழ்வினை பார்த்து மேல்முறையீடும் பண்ணுகிறது. ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய இந்த பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்றச்செயலில் முதலமைச்சர் அத்துணை முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக 2022ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குடைய எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் இந்திய அளவுல 1,65,000 அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,24,000 அப்படின்னு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் அந்த ஒன்றிய அரசினுடைய அறிக்கை. அதே போல பாலியல் வன்புணர்வு வழக்குகளுடைய தேசிய சராசரி 4.6, ஆனா தமிழகத்தினுடைய சராசரி பாத்தீங்கன்னா 0.7 தான். அதே போல பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த பணிகளை செய்யக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனாலதான் நம்முடைய இப்போ பெண்கள் எல்லாம் கல்வி கற்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சார்பு உடையவர்களாக இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் திகழ்கிறார்கள். அதுவும் நம்முடைய இந்தியாவின் உற்பத்தி துறையில 43% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் கடந்த வாரம் ஒரு ஒன்றிய அரசினுடைய அறிக்கை தான் சொல்லியிருக்கு. உற்பத்தி துறையில அதிக பெண்கள் இருக்குது தமிழ்நாட்டில், 43% பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. காரணம் அதற்கான சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடுவருடைய அந்த தண்டனைகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. எல்லாமே 2 மடங்கு ஆக்கி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு அந்த சட்டம் இன்னைக்கு அமுலுக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்புறோம். ஆகவே நம்முடைய இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சியின் மீது, அவருடைய திட்டத்தின் மீது வேணுமென்றே திராவிட மாடல் ஆட்சியின் மீது, நம்முடைய இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பலாம், இந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பலாம், வரும் தேர்தலில் இவர்களை வாக்குகள் வாங்காம செய்யலாம் அப்படின்ற நினைக்கிறவங்கலாம் நிச்சயமா வருகின்ற 2026 மக்கள் அவர்கள் மூஞ்சில கரிய பூசுவாங்கன்றது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்க தமிழ்நாடு மட்டும் தான் பாப்பாங்களாமா, மத்த மாநிலம் பார்க்க மாட்டாங்களாமா? இல்ல, மத்த மாநிலத்தையும் பார்க்க வேண்டியதானே. அவங்க இந்திய அளவில் ஒன்றிய அரசுக்காரங்க எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதானேன்னு சொல்றேன். அதே குற்ற ஆவண காப்பகத்துல பாத்தீங்கன்னா அந்த 2022 விமன் ஹராஸ்மெண்ட்ல மொத்தம் இந்திய அளவில் 83,344 வழக்குகள் பதிவாக உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11,512, ஆனா தமிழ்நாட்டில் 1,414. அதனால அவங்க பேசுறவங்க மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்ட்டு எதையோ பேசிட்டு போறாங்க. ஏதாவது ஒப்பிட்டு பார்க்கலாமே அவங்க. அப்போ பட்டியலிடுங்க எப்படி இருக்குன்றத. அப்ப நீ மகாராஷ்டிரா ஒப்பிட்டு பார்க்கணும்ல, அங்க எந்த அளவுக்கு உயர்வு இருக்குன்றத பார்க்க சொல்லணும்ல. இதுதான் நாங்க சொல்றோம்.